கேட்கறதுக்கு கூடாத தகாத ஆபாச வார்த்தைகள்ல பேசி திட்டி இந்த மாதிரி அணுகுமுறை எப்படி இருக்குன்னு இது இன்னைக்கு நேத்து இல்ல, நீண்ட காலமா இவங்க ஆட்சியில் நடக்குது. இன்னைக்கு தம்பி முத்துரமேஷ் வீட்டில் நடந்தது, அன்னைக்கு தம்பி சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்தது. என் வீட்டுக்கு முற்றுகை வந்தாங்க. ஐயா சண்முக ஐயாட்ட அவங்க கட்சி ஆளுதுல அறியல, கம்யூனிஸ்ட் கட்சி. அங்க போய் ஐயா பினராயி விஜயன் சொல்லிட்டு வர சொல்லுங்க. பனை சாதி மரம், இப்ப தென்னை கவுண்டர் மரமா இல்ல கேரளால தென்னை இருக்குது, அது என்ன மரம்? நாயர் மரமா இல்ல நம்பூதிரி மரமா? ஜல்லிக்கட்டுக்கு போறாங்க, அது ஒரு சாதி விளையாட்டு. எதை தாண்டா, ஆனா சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் பேசிப்பான். கீழடி தமிழரின் தாய்மடி, இப்பதான் தெரியுது. போட அப்படி திராவிட நாகரிகம்னா இந்திய நாகரிகம்னா இப்ப கீழடி தமிழரின் தாய்மடிய திருச்செந்தூர்ல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் வேலையோட. அப்ப இடையில தமிழரின் தாய்மடின்னு போட வேண்டியது இருக்கு. தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சை கொடுறீங்களா? பிச்சை கோபுர உச்சியில் இருக்க கலசத்துல என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத, இதுதான் பேச்சு. ஏணிப்படி வச்சு ஏறிட்டீங்க, அது ஒரு பெரிய ஏணிப்படி அவன் விசை எந்திரம் வச்சு ஏறிட்டு இருக்கேன். ஏணிப்படி நான் ஏறலங்க, ஊருபுறம் அப்படித்தான், ஊருபுறம் அப்படித்தான் கட்டி ஏறான். குளத்தூர்ல ஸ்டாலின் எடுத்து போட்டு அவ்வளவு கேவலமா தெரியுதானே. Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. என்னது? சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுத்திருந்தாங்க, நீங்க நேர்ல வந்து பாக்குறீங்க, என்ன காரணம்? நேர்ல வர்றது என்ன, தம்பி வீட்டுக்கு அண்ணன் வந்திருக்கேன், அது ஒண்ணும் இல்லை. இல்ல பொதுவா வந்து ஒரு கருத்தை எடுத்து வச்சா அதுக்கு மாற்று கருத்து இருந்தா அந்த கருத்தை நாங்க எப்படி தெரிவிச்சோமோ அது மாதிரி நீங்க தெரிவிக்கணும். அதுதான் கண்ணியமிக்க அரசியல், அதான் ஜனநாயகம். அதை விட்டுட்டு வீடுகளுக்கு ஆளுகளை அனுப்பி அநாகரிகமா பேசுவது, திட்டுவது. அவரும் இல்ல, உங்க வீட்டுல யாரும் இல்லாத நேரத்தில் இவ்வளவு குடியிருப்புகள், இவ்வளவு மக்கள் அடர்ந்து வாழ்கிற ஒரு குடியிருப்பு பகுதியில் பல பெண்களை அனுப்பி, ஆட்களை அனுப்பி கேட்கறதுக்கு கூடாத தகாத ஆபாச வார்த்தைகள்ல பேசி திட்டி இந்த மாதிரி அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பாருங்க. இது இன்னைக்கு நேத்து இல்ல, நீண்ட காலமா இவங்க ஆட்சியில் நடக்குது. இன்னைக்கு தம்பி முத்துரமேஷ் வீட்டில் நடந்தது, அன்னைக்கு தம்பி சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்தது. என் வீட்டுக்கு முற்றுகை வந்தாங்க. இதுல என்னன்னா, இது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாத? தெரியும். இவ்வளவு பேரு வரும்போது, இவ்வளவு தூரம் கடந்து பயணிச்சு வரும்போது, ஒரு அறியப்பட்ட ஒரு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு இளம் தலைவர் அவர் வீட்டில் வந்து இப்படி பெண்கள் நின்று அந்த பார்த்தா ரொம்ப அநாகரிகமா இருக்கு. அவங்க பேசுறத நம்ம யாருக்கும் போட்டும் காட்ட முடியாது, இப்படி பேசுறாங்கன்னு. அந்த மாதிரியான அணுகுமுறை நல்லா இல்ல. ஒரு அரசு இதை எப்படி அனுமதிக்குது? அவங்களுக்கு தெரியாம நடக்குதா? அங்கேயே தடுத்து இந்த மாதிரி இல்லை, நீங்க போங்கன்னு சொல்லியிருக்கணும். அந்த செயலை செய்யறதுக்கு ஒரு தலைவர் ஊக்கப்படுத்துவது, அவர் வகிக்கிற பொறுப்புக்கு அது அழகா? நீங்க அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளோட தயவுல இருக்கிறீங்க, அவங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்க. நீங்க செய்யற இந்த செயலை அந்த ஆட்சி ரசிக்குதா? அப்படி இப்ப நான் வர்றேன்னு யாருக்கும் சொல்லவும் இல்லை. இவ்வளவு காவலர்கள் நிக்கிறாங்க. அப்ப அந்த அவ்வளவு பேர் கூட்டம் வந்து பேசும்போது சரி வந்தாலும் உடனே நீங்க அப்புறப்படுத்தி இருக்கணும்ல. அவர் வீட்டுல மட்டும் திட்டல, மொத்த பேர் இவ்வளவு பேர்லாம் என்ன நினைப்பாங்க? அரசியல் ரீதியாக இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கும் போது தனியா வசிக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுறது வந்து ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தாதான்? எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இப்படிதான். அதுதான் குண்டாசு ரூலுங்கிறாங்க, ரவுடிகளின் ராஜ்யம். தெலுங்கு படங்கள்ல காட்டுறது போலதான் இவங்க ஆட்சி இருக்கும். உங்களுக்கு கண்ணியம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன் வச்ச முழக்கம்பாங்க. இது மூணுக்கு தான் அந்த கட்சிகள்ல தட்டுப்பாடு இருக்கும். எது ஒன்றையும் அவங்க முறையா செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. இப்ப என் வீடை எடுத்துக்கிறீங்க, வீட்டுல ஆள் இருக்கு, 2 நாளைக்கு முன்னாடி வந்து மனு கொடுக்குறீங்க, எனக்கு அழைப்பானே கொடுக்குறீங்க, வெளியூர் போறேன், போயிட்டு வந்து காவல் நிலையத்துக்கு வர்றேன்னு சொல்றேன். நான் ஓசூர்ல இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அங்கேயும் காலையில பத்திரிகையாளரை உங்களை போன்ற ஊடகத்தை சந்திக்கிறேன், அதுவும் காவல்துறைக்கு தெரியும். அப்புறம் என் வீட்டுல என் மனைவி எல்லாரும் இருக்கிறாங்க.
அப்புறம் கதவுல போய் நீ அழைப்பானை ஓட்டுன? எவ்வளவு கண்ணியமற்ற, என்னை அவமதிச்சிடணும். சரி, நீ ஒட்ட வர்றது எப்படி ஊடகத்துக்கு தெரியும்? அவர் சொல்லி கூட்டிட்டு வந்து செய்யுது. அப்ப அழைப்பானை எனக்கா, என் வீட்டு கதவுக்கா? அப்ப இதெல்லாம் என்னன்னா மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, எரிச்சலாக்கி, சமூகத்துல மதிப்பு மிக்க ஒருவரை அந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியாம அசிங்கப்படுத்துறது. இந்த அரசியலை தான் அவங்க செய்வாங்க. சீமானோடு சென்றால் இந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு பண்றாங்க. அவங்களோட நான் உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னா நீங்க எனக்கு அச்சுறுத்தலா இருக்கீங்களா? சொல்லுங்க. உலகமே என்னைய பார்த்து பயந்துகிட்டு இருக்கு. உங்க கடவு சீட்லாம் முடக்கி வச்சிருக்கா? அமெரிக்கா கரோனாலாம் என்ன என் நாட்டுக்குள்ள வராதையும் உங்களை பார்த்து சொல்லிருக்கா, என்னைய பார்த்து சொல்லிருக்கா? சொல்லுங்க பாப்போம். என்னைய பார்த்தா எல்லாம் பயந்து நடுங்குறீங்க. நான் யாரை பார்த்தும் பயப்படுறது இல்லையே. நான் இசட்டு ஒய் பிரிவுலாம் வச்சுட்டு போறது, தனியா தான் வாகனத்துல போவேன். நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு, எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நீங்க பயப்பட மாட்டேங்க, உங்க கூட வரவங்களை இந்த மாதிரி அச்சுறுத்தினா? என் கூட பயப்படுற வரவே மாட்டான். இது கோழைகளின் கூடாரம் இல்ல, வீரர்களின் இது பெருங்கூட்டம். இது அதெல்லாம் நாங்க அதுக்கெல்லாம் பயப்படல. இவங்கதான் சொல்லுவாங்க, பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு. அவங்களுக்கு தெரியாது நான் பணங்காடே நான் தான். நான் வன்னிக்காட்டு புலி, நான் பணங்காட்டு நரி எல்லாம் கிடையாது. அதனால சும்மா அப்படியே அஞ்சுவதும் அடிபணிவதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது. சும்மா நான் எங்களை அப்படி பேசுறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா சரி பேசிட்டு போடா, அப்படிதான் நாங்க நினைச்சுக்கிறோம். அதுதான் அது. அப்படி பயப்படுற ஆளுங்க மாதிரி தெரியுதா எங்களை எல்லாம் பார்த்தா? கல்லு உணவுப் பொருள் என்று கூறுகிறாரு. 3 வேளை சாப்பிட முடியுமா? அது தடை செய்யப்பட்டதுன்னு கம்யூனிஸ்ட் சண்முகம் சொல்றாரு. தயவு செய்து கொடுங்க, நான் சாப்பிடுறேன். ஐயா சண்முகம் ஐயாட்ட அவங்க கட்சி ஆளுதுல அறியல, கம்யூனிஸ்ட் கட்சி. அங்க போய் ஐயா பினராயி விஜயன் சொல்லிட்டு வர சொல்லுங்க. இதெல்லாம் சும்மா குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில முக்கியமான ஒரு பெருநிகழ்வு, முக்கியமான நிகழ்வுங்கிறது திருமணம். எப்படியும் திருமணம் நடத்தி வைப்போம். அப்ப குழந்தைக்கு பண்ணி வைப்பீலான்னு கேப்பீல? என்ன சொல்லுங்க. நான் மாட்டுக்கறி விரும்பி திம்பேன், என் மகனுக்கு மாவீரனுக்கு நீ மாட்டுக்கறி ஊட்டுவியா? இதெல்லாம் ஒரு கேள்வி. பெரிய புத்திசாலித்தனமா கேள்வி. சீமான், உன் மகனை பணம் பெற ஏறவில்லை, பைத்தியக்காரப்பல என்ன இப்ப ஏறுறதுங்க? அவை நினைச்சா ஏறுவான். பணம் ஏறது அவ்வளவு காலமாட. கருப்பட்டி காஃபி குடிக்கும் போது நாக்கு எடுத்து வச்சு அறுக்கணும்ல. இப்ப கருப்பட்டி காஃபி கிடைக்கும் இங்க. அது ஏன் இப்படி ஒருத்தன் கிளம்பிருக்காங்க பாருங்க. எங்க பொருளாதாரம் இருக்கு? என்னமோ நேத்து நாங்கெல்லாம் பனையை கண்டுபிடிச்சு அதுல கல்லு 17 கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிட்டுக்கிறான். பல ஆயிரம் ஆண்டுகளா எங்களோட இருக்கு. எங்க மரபு சார்ந்த வாழ்க்கை முறையில ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், கரும்பு, வாழை, தென்னை, பனை. இதெல்லாம் பனை நாடார்கள் மரம், பனை சாதி மரம். இப்ப தென்னை கவுண்டர் மரமா? இல்ல கேரளால தென்னை இருக்குது, அது என்ன மரம்? நாயர் மரமா இல்ல நம்பூதிரி மரமா? ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு? இது மீன், அது மீன், அது ஒரு சாதியா? நாடார் பிடிக்கிறான், முஸ்லீம் பிடிக்கிறான், முத்தரையர் பிடிக்கிறான், தேவர் பிடிக்கிறான். எங்க ஊர்ல ராமேஸ்வரத்துல போஸ் மரவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்காரு எங்க ஊர்ல. என்ன தேவை சொல்றது? மீன் பிடிக்கிறது அது ஒரு சாதி. ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா அது ஒரு சாதி விளையாட்டு. எதை தாண்டா? ஆனா சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் பேசிட்டுப்பான். சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இந்த சாதி, இவர் இந்த சாதி. இதெல்லாம் எப்படி சொல்றது? சிரிச்சுட்டு போறோம். பெருந்தலைவர் காமராஜர் படிக்க வச்சாரு அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க முன்னோக்கி வர வச்சு. நான் அவர் பேரன் தெரு தெருவா கத்தினேன். டேய், என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு. நீங்க ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு. நீங்க ஊருக்கு சாராய கடை திறந்து குடிக்க வச்சீங்கன்னு பேசினேன். ரொம்ப நாளா பேசினேன். அவன் ஒத்துக்கல. பெரியார் தான் படிக்க வச்சார், பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு ஒரே ஒரு பணம் ஏறி இறங்கினேன். நான் பேசாம இருக்கேன். அவன் சொல்றான், காமராஜ் படிக்க வச்சாரு, நீ பழையார விட்டேன்னு. டேய் ஒருத்தன் போடுறேன்.
இப்பத்தில இப்பதான் ஒத்துக்கிறேன் பெரியார் இல்ல படிக்க வச்சது காமராஜன். அதுக்காக தான்டா பணம் ஏறினேன். சரியா இருக்கா? என்னென்ன எப்படி திமுக ஆட்சி மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? ஆனா கிழக்கு ஆப்பிரிக்க மக்கள் இங்க உள்ள ஆட்சியாளர் ஸ்டாலின் வந்து குறிப்பிட்டு அவரு புகழாரம் சூட்டி பாட்டு எல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் போடுறாங்க. இப்ப நீங்க 3000 கொடுங்க, உங்க படத்தை வச்சு ஆட வைக்கிறேன். தம்பி ஏன் தம்பி கலைஞர் ஒருத்தர் படத்தை கொடுத்து ஒரு விளக்கமா தள்ளாடினா அடிப்பான் அவனுக்கா? தம்பி ஏன தம்பி உங்களுக்கு ஒரு அடிப்படை இப்படிதான் தம்பி யுனெஸ்கோ பெரியாருக்கு விருது கொடுத்துச்சுப்பாங்க, என்ன தேவை சொல்லுவாங்க. செம்மொழி அதை கொண்டு வந்தது கருணாநிதி தான் அப்படின்னு கட்டம்பா. செம்மொழிக்கும் என் மொழி செம்மொழியா இருந்துச்சா? ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி விட்டுக்கிற. இந்திக்கார என்னடா என் மொழியை செம்மொழின்னு அங்கீகரிக்கிறது? நீ யாரு? ஹூவாரி நீ யாரு? கீழடி தமிழரின் தாய்மடி இப்பதான் தெரியுது. போட அப்படி திராவிட நாகரிகம்னா இந்திய நாகரிகம்னா இப்ப கீழடி தமிழரின் தாய்மடிய திருச்செந்தூர்ல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் வேலோட. அப்ப இடையில தமிழரின் தாய்மடின்னு போட வேண்டியது இருக்கு. இதை அங்கீகரி. அவன் யாரு? எங்க அம்மா அழகானவள் அறிவானவள்னு சொல்ல நீ யாரு? எனக்கு தெரியும்டா என் தாய் எப்படிப்பட்டவன்னு. நீ யாருன்னு கேக்குறேன். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த எண்ணெய 500 ஆண்ட கூட தொடாதவன் அங்கீகரிக்கணும்னா இது மாதிரி ஒரு கேவலம் இருக்கு. சில மொழி பிறந்து சிறக்கும். சிறந்தே பிறந்த மொழி என் மொழி. எல்லா மொழியும் மனிதனால பேசப்பட்டது. என் மொழி தான் உலகத்துல இறைவனால் பேசப்பட்டது. இயற்கையின் மொழி என் மொழி. எனக்கு வந்து கற்பிக்காத. என் மொழி வந்து அதை அங்கீகரி, கீழடி அங்கீகரி அப்படின்னு. நீங்க 2 பேரும் சேர்ந்தாட தோணின பொருளாம் தூக்கி கொண்டு பெங்களூர்ல வச்சவன் கீழடியில. தம்பி எங்கேயாவது ஒரு குடியிருப்பு 2 ஏக்கர்ல வாழ்ந்த கிராமம் இருக்கா தம்பி? குறைஞ்சது 300-400 ஏக்கர்ல கூடி மக்கள் கூட்டமா வாழுவான். நீ யார் 2 ஏக்கர்ல தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட? மீதி எல்லாம் என்னாச்சு? தோண்டுனா என்னுடைய தொன்மம் வெளியில வரும். அப்பவே தொழிற்சாலை கட்டி வாழ்ந்திருக்கான், கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கான், குளியலறை கட்டி வாழ்ந்திருக்கான், மண் குழாயில தண்ணீரை கொண்டு போய் சேர்த்திருக்கான். அதெல்லாம் தெரிய வந்துரும்ல. ஆதிச்சநல்லூர் ஏன் தோண்ட மாட்டேங்கிற? அவனுக்கு தெரியும் அவன் தமிழனுக்கு எந்த பெருமையும் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு. இவ்வளவு காலம் விட்டுட்டு இப்பதான் கீழடி தமிழரின் தாய்மடின்னு தெரியுதா தம்பி? 6 மாசத்துல தேர்தல் வரும்போது அது இதெல்லாம் எப்பவுமே தம்பி திமுக வந்து ஒரு நாடக கம்பெனி. ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாடக ஆசிரியர். அதே நாடகத்தை 60 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் போர் அடிக்குது. கொஞ்சம் மாத்தி போடணும். இந்த நாடகம் இன்னைக்கு நேத்து நடக்கல. தேர்தல் வரும்போது எங்க மேல வரும் பாருங்க பாசம். சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு. தமிழிலும் என்ன ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியால கேட்கிறேன், இல்ல உங்க ஊர் ஆந்திரால கேட்கிறேன்னா வெங்கடாசலபதி கோயில்ல எங்களுடைய தாய்மொழியில நீங்க குடமுழுக்கு செய்யுங்க, இல்ல ஐயப்பன் கோயில்ல கேட்கிறேன்னா கேரளால, இல்ல ஒரிசால பூரி ஜெகநாதர் கோயில்ல கேட்கிறேன்னா. இது என் நாடு, இது என் நிலம், இறை என் இறை என் மொழி. அதுல வழிபாடு செய்யுன்னா தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகள்ல பிச்சைக்காரன் வாசல்ல இருப்பான், இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கிற மாதிரி சொல்றீங்க. தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்க முன்னாடியே வந்து யோசனையில தான் இருந்தோம். ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு. இப்ப நீங்க வந்து சொந்தம் புகை போட்டவன் நான் தான். கனிஞ்சு எங்கிட்டு வச்சு கனி வச்சுக்கீங்களா? சேட்டன கனிஞ்சு ஏன் அதை முதல்ல இல்ல அதெல்லாம் நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன? இதுதான் கனிகிறதா? தமிழிலும் அதான் கனிகிறதா? சிங்கப்பூர்ல இருந்து நான் வானூர்தியில வந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்கும், மலேசியால இருந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்கும், அரபு நாடுகள் இருந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்கும். தமிழிலும் அதை ஏற்கிறேன். மலேசியால இருக்க எங்க பாட்டன் முருகன் கோயில்ல அவன் தமிழ்ல மந்திரம் சொல்றான். என் கோயில்ல நீங்க கோயில கட்டினவன் யாரு? சமஸ்கிருத மொழியில வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேரு? பதில் இருக்கா? பதில் இருக்கா? தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சை கொடுறீங்களா? எங்களுக்கு பிச்சை. இந்த போராட்டத்தை வந்து திருப்பி முன்னெடுப்போம்னு சொல்லிருக்கீங்க, என்ன காரணம்? முன்னெடுக்க போராட்டத்தை நான் பின்னெடுங்கதானே முன்னெடுக்கிறது. தொடர்ந்து நடைபெறும். தொடர்ந்து நீ கோயில் திருச்செந்தூர்ல எங்கள் மூதாதை திருமுருக பெருமானின் கோயில்ல கோயில் கோபுரத்துல உச்சியில என் தாய்மொழி ஒலிக்கணும். ஒலிக்குமா இல்லையா? அதான் கேள்வி. நீ சும்மா ஒரு அரங்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதி பாடுவேன், நான் திருப்புகளை பாடுவேன், திருமுருகாற்று படைப்ப பன்னீர் திருமறை ஓதுவேன். அது ஓதாம போ. மேல கோபுர உச்சியில் இருக்க கலசத்துல என் தாய்மொழி ஒலிக்குமா ஒலிக்காத? இதுதான் பேச்சுப்ப. அதான கேள்வி.
76 குண்டத்துல எத்தனைல என் தாய்மொழியில நீ ஓதுவ தானே? கும்பாபிஷேகம் தானே? ஒருத்தன் வந்து போட்ட ஓடுல திரு குட முழுக்கு எப்படி நன்னீராட்டுன்னு வார்த்தை எங்க எப்ப பேசுனீங்க? நன்னீராட்டு அது வரைக்கும் நன்னீராட்டுல கும்பாபிஷேகம் தான். திருக்குட முழுக்கு நன்னீராட்டுலாம் எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்தது? நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து. அதனால அது அவர் ஏதோ எசமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா சேகர் பாபு ஐயா, அமைச்சர் பெருமகன். அறநிலைத்துறையை இன்னும் 1000 ஆண்டுக்கு அவர் கையிலே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காருல. அப்படித்தானே? திருவண்ணாமலையை வந்து நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திரால ஒரு மாவட்டமாக்கி விட்ட. பேருந்து நிலையத்தில் இருந்து இந்தி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு. அதுக்கு எதுக்கு தெலுங்குல எதுக்கு இங்க வருது? எதுக்கு தமிழ்ல இருக்கணும்? ஒரு பொது மொழியா எல்லாருக்கும் தொடர்பு மொழியா ஆங்கிலம் இருக்கு, அதோட விட வேண்டியதானே? பேருந்து நிலையம் வரைக்கும் அங்க கிரிவலத்துல முழுக்க கடைபுரம் ஆரம்பிச்சிருக்கா. எதுக்கு தெலுங்குல விளம்பர பலகை வருது? எதுக்கு வருது? எதுக்கு வருது? எதுக்கு வருது? பழனி கோயிலுக்குள்ள மலையாளத்திலையும் அறிவிக்கிற, ஐயப்பன் கோயில எனக்கு தமிழ்ல அறிவிக்கிறியா? அப்புறம் தமிழிலுங்கிற என்ன ஓனாடா? நான் கெஞ்சி யாசம் கேட்கிறேன், உன்ட்ட பிச்சை கேட்கிறேன்னா? ஜூன் 22 மதுரையில வந்து முருகன் மாநாடு பாஜக சார்பு நடத்துறாங்க. அதுக்கு சிறப்பு ரயில் திட்டம் விட்டுருக்காங்க. எப்படி நான் பாக்குறீங்க? அப்படியாவது ஒரு ரயில் ஓட்டம் விடுங்க. விடுங்க, அதெல்லாம் இருக்கிறதா? அது அவங்களுக்கு அதுல ஒரு அரசியல் இருக்கு, தொட்டு பாக்குறாங்க. அவங்க என்னுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணி முருகன் மாநாடு போடுறாங்க. நீ முருகா அரோகரான்னு சொல்லுவேன். எங்க முப்பாட்ட முருகன் முகம் வரும், துண்டிச்சா அவன் பேரை என் முகம் வரும். வேற எந்த நீ குன்ன குடிக்க அன்ன காவடி எடு, தலையில தண்ணி விடு, தண்ணி விடு. நீ என்ன காவடி எடுத்தாலும் நான் தான். நீ ஈழம் பிரபாகரன்னா என் முகம் தான் வரும். முருகான்னு நீ கத்தினா நான் தான் வந்து போவேன். வேணா கேட்டுப்பாரு. இத்தனை கட்சி இருக்கு, இவ்வளவே இருக்காங்க, ஒருத்தர் பேச மாட்டாங்க. நான் பனை ஏறி கல்ல இருக்கிறதுல ஐயோ ஐயா அப்படின்னு அந்த முருகன் கோயில்ல தமிழ்ல ஓதணும்னு சொல்றேன். அதுக்கு ஏன் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்க? எல்லா தமிழரும் செத்து போயிட்டான. அப்போ ஏணிப்படி வச்சு ஏறிட்டீங்களா? அது ஒரு குறையா சொல்றாங்க. ஏணிப்படி அவன் விசை எந்திரம் வச்சு ஏறிட்டு இருக்கேன். ஏணிப்படி நான் ஏறலங்க, ஊரு பூரா அப்படித்தான், ஊரு பூரா அப்படித்தான் கட்டி ஏறான். அந்த பகுதியில அப்படிதான் எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்க. அதுக்கான காணொலிகள். சரி, இப்ப எப்படி ஒரு தடவை இப்படி ஏறுவா? அப்படி இந்த பண்ணையில ஏறன்னு தான் சொன்னேன். என் தம்பி தான் வேணாம் இந்த பண்ணையில ஏறணும். ஏன்னா எல்லாரும் இப்ப கட்டி தான் ஏறாங்க. கேரளால விசை எந்திரங்க. இதுல என்ன ஏற பயந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பணையில இன்னொரு பணை தாவி எல்லாம் போன ஏற என்ன இவங்க தான் வேணாம்னா என்ன வேணாம்னா இதுல போங்க. என்ன இப்ப மதுரைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் தொடர் வண்டியில போறேன், பேருந்துல போறேன், விண்ணூர்தியில போறேன். மதுரைக்கு போனா இல்லையா? நீ ஏறு, ஒரு முடிவாஞ்சு காட்டு, கொண்டையில ஏறி காட்டு, வாங்க எவனா ஒருத்தன் ஏறிட்டு சொல்வான். தம்பி ஏறி தொட்டுட்டு கீழே இறங்கலாம் தம்பி. அங்க முடி வாங்கி நிக்கணும்ல, கொண்டை கட்டாத மரத்துல ஒரு தடவை நின்னு காட்டு. நின்னு கீழே கொஞ்சம் தரைய பாரு முதல்ல, அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்பேன். அவனுக்கு ஒண்ணு வைத்தறிச்சல் இல்ல. இந்த சாரா வியாபாரத்தை கெடுத்து போறான் போல் இருக்க என் பாக்குற வேலை. நீங்க திறக்க மாட்ட, நீ கோயில்ல குடமுழுக்கு என் தாய்மொழியில சொல்ல மாட்ட. இது எத்தனை நாளைக்கு நடந்துரும்? திமுகவே இன்னொரு 50 வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்குமா? அப்படிதான் நினைச்சாங்க. என்னை முதல்ல வரும்போது இவன்லாம் ஒரு ஆளா 234 தொகுதியிலையும் போட வந்தல 234 பேர் இருக்கானா அப்படின்னு கேட்ட. என்னென்னமோ பண்ணி பார்த்தா. இப்போதைக்கு எங்க எந்த பக்கம் போய் கூட்டணி சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவானோ துடிச்சுக்கிட்டு இருக்கு. பதவிந்திரி கிடக்குறீங்க. இதெல்லாம் இல்ல, பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்ப ஆடு மேய்க்க போறேன், அதை எந்த சாதியில சேர்ப்பீங்க? இதெல்லாம் ஒரு கொடுமை. உனக்கு வன பாதுகாப்பு சட்டத்துல என் மலையை அறுத்து, என் தாயின் மாற அறுத்து ரத்தம் குடிச்சு கல்குவாரி எம்சாண்டுன்னு நொறுக்கி விற்ப. என்னுடைய ஆடும் மாடும் அடிவாரத்துல மேஞ்சிடக்கூடாது. உனக்கு என்ன எவ்வளவு கொழுப்பு? ஆவின் பால் விற்ப. அந்த பால் நிறுவனத்துல, ஆவின் பால் நிறுவனத்துல வேலை செய்யறவன்லாம் கவர்மெண்ட் வேலை, அரசு எம்ப்ளாய். அப்படிதானே சொல்ற? எங்க தாத்தா மாதாவரத்துல ஒரு பால் பண்ண தொடங்கினால காமராஜ், அதுல வேலை பார்த்தோம்லாம் அரசு பணியா இல்லையா? ஏன் முன்ன அதை மூடிட்டு டாஸ்மார்க்ல சரக்கு ஊத்தி கொடுக்கறவன் கவர்மெண்ட் வேலையா வச்சிருக்க? இல்ல MBA MSc படிச்சவன் வேலை செஞ்சுட்டு இருக்க? சாராயம் ஊத்தி கொடுக்கறத விட கேவலமா போயிடுச்சா?
சரி, நீ பால் விக்கிற, மாடங்க? ஆவின் பால் விக்குதுல அரசு, எங்க? யாராவது இந்த கூட்டத்தில் கேட்கணும்ல. மாடு இல்லாம இப்படா இவ்வளவு பால் வருது, எத்தனை லட்சம் லிட்டர் பால் விக்கிற? மாடங்க? ஆனா மாடு மேய்க்கணும்னா பழமைக்கு கூட்டிட்டு போறாப்ல. எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிருங்கடா, எல்லாரும் ஐபிஎஸ் ஆயிருங்க, எல்லாரும் டாக்டர் ஆயிருங்க. டாக்டர் ஒரு நோயாளி வந்து உட்கார்ந்த உடனே நீங்க மில்க் எடுத்துக்கணும், எக் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு. அது எங்க இருந்து வரும் டாக்டர்? உங்க எக் மில்க் எல்லாம் எங்க இருந்து வரும்? அது எங்க ஆத்தால இப்ப மேச்சாத்தாயா வரும். இது ஒரு ஈன கூட்டம். உலகத்துல பில்கேட்ஸ் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி பிதாமக 2,76,000 ஏக்கர்ல அமெரிக்கால விவசாயம் பாக்குறான். பில்கேட்ஸ்ல உங்களை மாதிரி ஊடகங்கள் போய் கேக்குது, என்ன பில்கேட்ஸ் எதுக்கு விவசாயம்? அங்கதான்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்கு, அங்கதான்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். பில்கேட்ஸையே கேவலப்படுத்துறாங்க. நான் ஏமாத்துறேன். இவனெல்லாம் இங்க பாருங்க தம்பி, ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க தம்பி, நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனா அனுப்புற சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும். நீ விண்கலத்தை விண்வெளியில ஏவு, விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும். இத மூளையில வச்சுக்கணும், புரியுதா? உங்க கட்சியில 120க்கு மேல வேட்பாளர்லாம் வந்து அறிவிச்சிட்டீங்க. நீங்க எந்த தொகுதியில போட்டிடுவீங்க, எப்ப அறிவிப்பீங்க? குளத்தூர்ல ஸ்டாலின் எதிர்த்து போட்டி போடுவீங்களா? அவ்வளவு கேவலமா தெரியுதானே? அவர்கிட்ட போய் கிளம்பி சீமா நிக்கிற தொகுதியில நீங்க நின்று எடுத்து போட்டி விடுவீங்க. நீங்க தயாரா இருக்கீங்களா? ஒண்டி கொண்டி நீங்க தயாரா இருக்கீங்க? திமுக யாரோடும் கூட்டணி கிடையாது. ₹1 வாக்கு காசு கொடுக்க மாட்டேன். அவங்க அப்பா நினைவிடத்திலும் சரி, அண்ணா நினைவிடத்திலும் சரி, இல்ல அவங்க போற்றுகிற ராமசாமி ஐயா நினைவிடத்திலும் சரி, சத்தியம் பண்ணிக்கிறணும். ₹1 காசு கொடுக்க மாட்டேன்னா நான் என் குலதெய்வம் வீரமாகாளி மேல சத்தியம். நீங்க சத்தியம் பண்ணிட்டு அவரும் நானும், திமுக மட்டும் நாம் தமிழர் மட்டும் என்னை வென்று காட்டிட்டு சொல்லுப்பா. புலி வருதுனோட எல்லாரும் ஓடியா, நான் கீழே படுத்துக்கிறேன், என் மேல படுத்துக்க. இதுக்கு மேல கட்சியே இல்ல, எல்லா கட்சியும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாச்சு. சர்வே 42 விழுக்காடு திமுகவுக்கு. ஸ்டாலின் முதலமைச்சராக 42 விழுக்காடு ஆதரவு. அதான் ஆதரவு எப்படி ஓட்டு காசு கொடுக்குற? அதான் ஆதரிச்சிட்டால, எதுக்கு ஓட்டு காசு? கூட்டத்துல நிக்கிறவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை, தனியா நிக்கிறவனுக்கு துணிவு வீரமும் தேவை. நாங்க வீரர்கள், அதனால தனிச்சு துணிஞ்சு நிக்கிறோம். எங்களை மாதிரி நீங்க வரியா, எங்க கட்சிக்கு யார் வர்றது, அவன் வருவானா இவன் வருவானா, அந்த துணிவு இருக்கா? முதல்ல அவரை எழுத்து நீ வேற அனுப்பி நல்லது.